வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு மேல வாழ்த்து மழையை பொழிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அவங்க போட்டிருக்காங்க பாருங்க பதிவு. சும்மா விஜய் அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டியிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் அவர்கள், விஜய் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த சர்க்கார் படம் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அதுல வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த படப்பிடிப்பின் பொழுது, இந்த சர்க்கார் படப்பிடிப்பின் பொழுது விஜய் அவர்கள் கிட்ட இவங்க என்ன பேசியிருக்காங்க, இப்ப தமிழக அரசியல்ல என்னென்ன போயிருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்டிருக்காங்க. ஸோ வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், சரத்குமார் அவர்கள் தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய அப்பா. அவர் தனியா ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு வர்றாரு. ஆல்மோஸ்ட் சரத்குமார் அவர்களுக்கும் இந்த விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் ஒரு சில முரண்கள் இருக்கு. பிரஸ் மீட் கொடுக்கும்போதே சரத்குமார் அவர்கள் ஒரு மாதிரி முரண்பாடாக தாங்க பேசுவாங்க விஜய் அவர்களை பற்றி. அப்படி இருக்கும் போதும் வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் அவங்களுடைய கட்சியில, அதாவது அவங்களுடைய அப்பாவை கட்சியை தாண்டி விஜய் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு அலாதி பிரியம் என்பது வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பந்தம் என்பது இருந்து இருக்குங்க. அதாவது விஜய் வெறியன் அப்படின்ட்டு அவங்களை வெளிப்படுத்திட்டு வராங்க வரலட்சுமி சரத்குமார் அவர்கள். அதன்படி அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட்டே போட்டிருக்காங்க. அதை உங்ககிட்ட இப்போ நான் படிச்சு காட்டிடுறேன். அதாவது, தளபதி, இந்த பதிவை பற்றி என்ன சொல்வது என்று யோசித்தேன். ஆனால் ஏற்கனவே நிறைய சொல்லப்பட்டு விட்டதை உணர்ந்தேன். ஆனால் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மக்கள் 100 விதமான விஷயங்களை பேசலாம். ஆனால் இறுதியில் ஜோசப் விஜய் தான் நம்முடைய முதலமைச்சர். அவர் தொடர்ந்து நிலைத்திருப்பார். விமர்சனம் செய்வது எளிது. ஆனால் முதல் முயற்சியிலேயே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அளப்பரிய துணிச்சலும் உறுதியும் தமிழக மக்களின் அபரிமிதமான அன்பும் தேவை. இந்த அதிகாரமிக்க பதவியை நாம் மதிப்போம். சொற்களை விட செயல்களே வலிமையானவை. தொடர்ந்து குறை கூறுபவர்களுக்கு காலம் உண்மையை உணர்த்தும். அதுவரை அவர் உண்மையில் என்ன சாதிக்கப் போகிறார் என்பதை பார்க்க நாம் சற்று பொறுமையுடன் மரியாதையுடனும் ஊக்கத்துடனும் இருப்போம். உங்களை மிகவும் நேசிக்கிறேன் சார். எப்போதும் நான் ஒரு விஜய் வெறியன் தான். எங்களை சந்தித்து இவ்வளவு நேரம் செலவிட்டதற்கு நன்றி. சர்க்கார் படப்பிடிப்பு தளத்தில் நான் அவரிடம் சொன்ன விஷயத்தை நினைத்து சிரித்தோம். அப்போதே அது அவருடைய பயணம் என்று எனக்கு தெரியும். எப்போதும் அன்பானவர் மற்றும் எளிமையானவர். பெண்கள் நலம் சார்ந்த சில விஷயங்களை பற்றியும் நாங்கள் விவாதித்தோம். தமிழக மக்களுக்காக அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வதை காண ஆவலுடன் காத்திருக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சார். உங்கள் தலைமையின் கீழ் தமிழக மக்கள் செழிக்கட்டும் அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய ஒரு பதிவை விஜய் அவர்களுக்காக பேசி வச்சிருக்காங்க. சோ இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இவங்க ரீசெண்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மற்றும் இவங்களுடைய வரலட்சுமி சரத்குமார் அவர்களுடைய ஹஸ்பண்டான நிக்கோலை அவர்கள் கூடவும் போய் இவங்க விஜய் அவர்களை பார்த்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்டிருக்கூடிய போட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இனிமேங்க இவங்களுடைய பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.